வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை கொடுப்பது 5000 ரூபாய் போல் மத்திய அரசு ஒரு மெகா பிளான் வச்சுருக்காங்க. மகளிர் நிதி உதவி திட்டம் 12000 ரூபாய் வரைக்கும் தற்சமயம் ஒரே டைமில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட இருக்காங்க. யாருக்கு இதெல்லாம் வர இருக்குது, எப்படி இதெல்லாம் நீங்கள் பெறுவது, உண்மையாக 12000 ரூபா கிடைக்குமா கிடைக்காதா, இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையான தகவலை பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வழங்கும் நிதி உதவி திட்டங்கள் குறித்த தெளிவு மற்றும் வழிமுறைகள். ஸோ மாநில அரசின் 5000 நிதி உதவி, மத்திய அரசின் 12000 ஒரு பெரிய மெகா திட்டம். ஸோ மொத்த தொகை பார்க்குறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 17000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிப்போரே அரசு அலுவலகங்கள் அலைக்கழிக்கின்றன, புகார்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வரக்கூடிய ஆட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான ஆட்சி. கண்டிப்பாக இது மாதிரி நடக்குது அப்படின்னா உடனடியாக அந்தந்த துறை அதிகாரிகளுக்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும். 5000 ரூபாய் கிடைக்க போகுதுங்க. ஸோ பிப்ரவரி மாதத்துடைய தொகை 1000, மார்ச் மாதம் மற்றும் ஏப்ரலோடைய 2000, அது மட்டுமே கோடைக்கால சிறப்பு தொகுப்பு 2000. இப்படி வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்தாங்க. அதே போல் மத்திய அரசு ஒருங்கிணைந்த உதவித்தொகை அப்படின்ற பேரில் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதில் பிஎம் கிசானில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டுமே கிடையாது, கேஸோடைய தொகை ஒரு 3500 ரூபா பக்கம் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உர மானியம் அது ஒரு 2500 ரூபா பக்கம் வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துறப்ப ஒரு 12000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரே டைமில் வர வைக்க போகிறாங்க மத்திய அரசு. ஸோ ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை பெறுவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்பட்டதை அடுத்து உரிமை தொகை பெறாத பலரும் விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலகம், வருவாய் அதிவு அலுவலகம், தாலுகா அலுவலகத்திற்கு தினமும் திரளாக செல்லும் பெண்கள் அரசு அலுவலகங்களில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை பெறுவதற்கு அரசு எந்த வழிகாட்டுதலும் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அலுவலகத்தில் நேரில் சென்று விசாரிக்கும்படி அதிகாரிகள் வலியுறுத்தியதாகவும் பலர் சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அந்த போர்ட்டலில் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கு மட்டுமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் புதுசாக விண்ணப்பிக்க ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்றதுனால அவங்க அப்டேட் ஹோல்டில் இருக்காங்க. ஸோ புதிய விண்ணப்பதாரர்களுக்கு உண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. புதுசாக இப்போ விண்ணப்பிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் வழங்க போகிறாங்க. அதே போல் மத்திய அரசில் 12000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டிற்கு பணம் வர நீங்கள் செய்ய வேண்டியவை, உங்கள் ஆதார் வங்கி கணக்கு இணைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். உங்கள் ஆதார் கார்டின் முதன்மையான பிரைமரி வங்கி கணக்கை NCPI மூலம் இணைத்திருக்க வேண்டும். அப்போது தான் அரசு அனுப்பும் பணம் சரியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். தற்பொழுது 1.31 கோடி தகுதியுள்ள பெண்களுக்கு நிதி உதவியை பெற அந்த தவணையாக வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து அரசு அப்டேட்டான தகவல் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் எந்த வங்கி கணக்கில் அரசு பணம் வர வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மொபைல் எண்ணில் நீங்கள் சரி பார்த்துக்கணும். வங்கி கணக்கு மற்றும் ஆதார் எண் கார்டில் ஒரே மொபைல் எண் சரியாக உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளவும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் எண்ணில் ரீசார்ஜ் பண்ணல, மெசேஜ் வரல அப்படின்னா கூட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ புதிய விண்ணப்பங்கள் மேல்முறையீடு ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதுனால புதிய விண்ணப்பங்கள், மகளிர் உரிமை தொகையுடைய புதிய விண்ணப்பங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. சேவை மையங்கள் மூலமாக நீங்கள் இதற்கு விண்ணப்பித்து கொள்ளலாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இனி வரும் மகளிருக்கு ஒரு 17000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் விரைவில் போட இருக்காங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.